இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோஸ் பாக்கியலட்சுமி மகாசங்கமத்தில் இப்போ நம்ம நினச்ச மாதிரி பாக்கியா பல தடவை இந்த ராஜியும் கண்ணனையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்க. அது முதல்ல அவங்க உள்ளார வரும் பொழுது கையை பிடிச்சி தரன்னு அவர் இழுத்து போனதாகட்டும், இல்லை அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே சண்டை போட்டது இவங்க வெளில நின்று ஆன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்ததாகட்டும். இந்த மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு ராஜியோடைய முகம் நல்லாவே பதிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கு, இங்கே ஏதோ ஒரு பெரிய தவறு நடக்குது அப்படிங்கிறது அவங்க மனசில் ஏற்கனவே பதிஞ்சிருச்சு. இதில் அவங்க சமையல் வேலை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கோமதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதை தாண்டி பாக்கியாவே எக்ஸ்ட்ரா சமையல் செஞ்சு கொடுத்து அப்படியே அதை முடிச்சிட்டாங்கன்ட்டாங்க. ஆனால் அதில் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் கான்சன்ட்ரேஷனை மற்ற விஷயங்களில் வச்சதுனால இதை ஒரு பெரிய விஷயமா காமிக்காமல் சமையலை கொஞ்சம் லைட்டாக தேமை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. இல்லைனாலே அங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 பேர் வச்சு ஒரு 10,000 பேர் சமைக்கிற மாதிரி தான் காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என் அண்ணன் பொண்ணு ஓடி போயிட்டா, கல்யாணத்தை நிறுத்திட்டா. இதே மாதிரி தான் நான் ஓடி வந்தபோது எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய திரள இடியா விழுந்து என் குடும்பத்துக்கே அவமானமாக போச்சு, இப்போ இவ்வளோ அதை செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கோமதி புலம்பியே அழுது இந்த பொண்ணு தான் அப்படின்னு காமிக்கும் பொழுது, இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நேராக ரூம் கூப்பிட்டு போயிட்டு பக்கத்து ரூமில் தான் அவங்க இருக்காங்க, பக்கத்து ரூமில் தான் இருந்தாங்க, நான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு பையனும் சேர்ந்துருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அவள் தான் நேராக கோமதி உள்ளார போய் கதவை தட்டி உள்ளார போய் பல்லார்னு விட்டுறாங்க. ராஜி, நான் செஞ்ச அதே தப்பை நீ செஞ்சிருக்கே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன நடந்துச்சு தெரியுமா, நீ வந்ததுக்கப்புறம் அவமானத்தை கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசி, ஊர்க்காரங்கள்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசி, உங்கள் அப்பா என் அண்ணா தூக்கு மாட்டிக்கவே போயிட்டாரு, அவரை கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றிருக்காங்கன்னு உடனே ராஜி இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி உடனே இப்போ வேகமாக போய் கதவை சாத்திட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வேறு வந்துடுறாங்க. அவங்க அப்பா எடுத்த முடிவை இவங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றி இந்த ஒரு இதாகிடுறாங்க. வாழ்கிறதுக்கு தாங்க கஷ்டம், அது வேறு ஈஸியாக அடுத்தடுத்த வழியை எடுத்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் இப்போ இவர் கதிர் எழில் எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை உடச்சி காப்பாற்றி வெளில கூட்டினதுக்கு பிறகு அங்கே கண்ணை பேகை மாட்டிட்டு வர அவர் வா போகலாம், என் கூட வரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜிக்கிட்ட கத்த, எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படி இவங்க அழ. ஸோ மாற்றி கலைபரத்தில் தான் அந்த சண்டையெல்லாம் போடும் பொழுது பேக்லேருந்து நகையெல்லாம் விடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் இவர் ஒரு பக்கா ஃப்ராடு, வெறும் இந்த பொண்ணு வேணுங்கிறத தாண்டி இந்த பொண்ணோட சொத்து வேணும், இந்த பொண்ணோட நகையும் வேணும், பணமும் வேணும்னு எல்லாத்தையும் யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு பிறகு இப்போ ராஜியோட மனசு முழுசாகவே மாறப்போகுது. நான் கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஊருக்கு போனால் ஊரில் பெரிய அவமானம் ஆகிடும், ஊரில் ஓடி வந்துருச்சு பொண்ணுங்குவாங்கங்கும் பொழுது இப்போ என்ன முடிவு பண்ண போகிறாங்க. குமரவேலும் தேடி திருச்செந்தூருக்கு வந்திருப்பாரு. ஸோ இப்போ இதில் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து என் பொண்ணை யார் தான் இப்போ கல்யாணம் பண்ணிப்பா, என் குடும்பம் மானமே போச்சுன்னு சொல்லும் பொழுது அப்போ என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல, அப்போன்னு பார்த்து சரவணாங்க அவைலபிளாக இல்லாமல் இருந்ததுனால, செந்திலும் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சதுனால கதிர் தாலி கட்டுற மாதிரி வரப்போதா, இல்லை இங்கே ஊர்லேயே திருச்செந்தூர்லேயே வச்சு பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கும் பொழுது நீ தாலி கட்டி கூட்டு போ, எப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அவமானம் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும் கோமதி சொல்ல. கோமதி, பழனிவேல், மீனா இவங்க 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சு ஓடி வந்தது ராஜி கண்ணன் கூட. ஆனால் கல்யாணம் பண்ணுறது கதிரும் ராஜியும். ஆனால் வீடு போனதுக்கப்புறமா இவ கூட தான் ஓடி போனியா அப்படின்னு பெரிய பிரச்சனையாகி சண்டையாகி இந்த பக்கம் பாண்டியனுக்கும் அது நெஞ்சிலே ஒரு பெரிய இடியாக விழுந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் கடைசியாக எப்படி கதிரும் ராஜியும் அவங்க எப்படி கப்பலாக போகிறாங்க, அவங்கள எப்படி இந்த குடும்பங்கள் ஏற்றுக்க போகுதுன்னு கதை போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குடும்பமே சேர்ந்து கதிர் ராஜி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கதிர் ராஜி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதே கோமதியாக இருக்கும், ஆனால் உண்மையெல்லாம் வீட்டில் மறைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். எப்படினாலும் கதிர் பாவங்க மட்டும் நமக்கு தெரியும். கதிரை எல்லாரும் திட்டி அவர் தான் கழுவி ஊற்றி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொண்டு போகிறாங்க, அவர் தான் ரொம்ப மோசமானவர் நினைக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போ எப்படி போக போகுது? இதில் வேறு பாக்கியாவும் சேர்ந்து இவங்களுக்குலாம் ஒரு ஆறுதலாக கிளம்பி ஊருக்கு அங்கே கோபியை ராதிகாவெல்லாம் பார்க்குறது, இவங்க தானா அவங்க தானா அப்படின்னு ஒருத்தவங்களாம் பார்த்துக்கிற மாதிரி பல திருப்பங்கள் வரப்போகுது. ஸோ அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மகாசங்கமம் இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் 2 சீரியலில் எது நல்லா இருந்துச்சு மகாசங்கமத்துலங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோஸ் பாக்கியலட்சுமி மகாசங்கமத்தில்